ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। सद्गुरुं ब्रह्मविद्वरं। गीता ध्यान श्लोकम முதல் ஸ்லோகம் சேர்ந்து சொல்லுவோம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्. 13ஆம் அத்தியாயம் படிக்கலாம். முதல் 2 ஸ்லோகம் சேர்ந்து படிப்போம். श्री भगवान वाच அதிலிருந்து ओम श्री परमात्मने नमः। अथ त्रयोदशोऽध्यायः क्षेत्र क्षेत्रज्ञ विभाग योगः। श्री भगवानुवाच इदं शरीरं कौन्तेय क्षेत्रमित्यभिधीयते एतद्यो वेति तं प्राहुः क्षेत्रज्ञ इति तद्विदः। क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत। क्षेत्रक्षेत्रज्ञयोर्ज्ञानं यत्तज्ज्ञानं मतं मम. இங்க 13வது அத்தியாயத்திலிருந்து நம்ம பார்த்தோம். 3வது செட், ஆறு அத்தியாயத்தினுடைய 3வது செட், கடைசி 6 அத்தியாயம் எதை குறிக்கிறதுனா அசிப்பதம், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தினுடைய ஒற்றுமை, ஒன்று, ஜீவனும் ஈஸ்வரனும் சொரூபத்தில் ஒன்று என்ற விஷயத்தை சொல்றதுதான் கடைசி 6 அத்தியாயம். அது நம்ம நேத்தி மகா வாக்கியங்கள் பத்தி நேத்தி பார்த்தோம். நம்ம அதுல தத்துவமசின் மகா வாக்கியம் எடுத்துட்டா தத் ஈஸ்வரன், துவம் நம்ம ஜீவர்கள். அது தத்தாகிய ஈஸ்வரனுடைய சொரூபமும் அந்த சொரூபம் துவம் நீயாகவே இருக்கிறாய், உன் சொரூபமாகவே இருக்கிறது. இதுதான் பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயமும் இந்த அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு. அதுல முதல் அத்தியாயம் ஜீவனை பத்தி, முதல் 6 அத்தியாயம் ஜீவனை பற்றின்னு பார்த்தோம். ஜீவன் இங்க என்ன, தத்துவமசி மகா வாக்கியத்துல ஜீவன் தொம் பதம். தொம்னா நீ, நாம. குரு சொல்றார் நீ, அப்போ நாமன்னு அர்த்தம், நாம ஜீவர்கள். அதனால முதல் 6 அத்தியாயம் ஜீவனை பற்றி விளக்கி இருக்கு. அடுத்த 6 அத்தியாயம் தத்துவமசி மகா வாக்கியத்துல தத்பதம், ஈஸ்வரனை பத்தி விளக்கி இருக்கு. 7லிருந்து 12 வரைக்கும். இப்ப இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, இந்த ஜீவன் ஈஸ்வரனை தவிர வேறு இல்லை, அதான் சம்பந்தம். இந்த ஜீவனுடைய சொரூபம் ஈஸ்வரனுடைய சொரூபம் ஒன்று. தத்துவம் அசி மகா வாக்கியத்துல அசி, அதுவாகவே நீ இருக்கிறாய்ன்னு சொல்றாரு இல்லையா, அந்த இருக்கிறாய்ன்றத விளக்குவதுதான் இந்த 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் உள்ள மந்திர ஸ்லோகங்கள்லாம். அதான் 6 அத்தியாயம். இதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அதை சொல்றது? ஜீவனுடைய சுரூபமும் ஈஸ்வரனுடைய சுரூபமும் ரெண்டும் ஒண்ணுன்னு எப்படி சொல்றது? அப்போ பிரித்து பார்க்கணும், விவேகம் பண்ணி பார்க்கணும். இங்க விவேகம் பண்ணி பார்க்கும்போது ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணி பார்க்கணும். இங்க ஆத்மான்னு சொல்றது இந்த உலகத்தை எடுத்துட்டா 3 விஷயம் இல்லையா, ஜீவ ஈஸ்வர உலகம், இந்த 3 தான் இருக்கு. ஜெகத், ஜீவ ஈஸ்வர ஜெகத். இந்த 3ல எது ஜடம், எது சைத்தன்யம் சித் சொரூபம், இப்படி பிரிச்சு பார்க்கிறோம். எது ஜடம், எது சித்து. சித்துனா உயிர் தத்துவம். இது ரெண்டும் இதுல பார்க்கும்போது நமக்கு தெரியுது, இந்த உலகமும் ஜடம் தான், ஜடம் உயிரற்றது, உயிர் அதனுடைய இயல்புல உயிரற்றது. அப்புறம் இந்த உடல் மனம் புத்தி பாத்தீங்கன்னா உயிரற்றது. ஆனா அதெல்லாம் உயிரோட்டம் இருப்பது போல நமக்கு இருக்கு.
இயல்புல பார்த்தா உயிர் இல்லை. ஏன்னா பஞ்சமகாபூதங்கள் தானே. பஞ்சமகாபூதத்தினால ஆன இந்த உலகமும் இந்த உடலும் மனம் புத்தியும் பாத்தீங்கன்னா ஜடம் தான். ஆனா இது கூடவே உள்ள என்ன இருக்கு? சித் ஸ்வரூபம், உயிர் தத்துவமும் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம இந்த உயிர் தத்துவத்தையும் ஜடம்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா ஜடத்தை போய் உயிர் தத்துவம்னு சொல்லிடுறோம். ரெண்டையும் மிக்ஸ்அப் பண்ணி சொல்றோம் நம்ம. இப்ப இதை பிரித்து காட்டுறார். இதுல எது ஜடம், எது சைத்தன்யம். அந்த ஜடத்துக்கு ஒரு பேர் சொல்றாரு, ஷரீரம்னு ஒரு பேர் நம்ம கொடுத்திருக்கோம். அது தத்துவ இயல்ல, பிலாசபில என்ன சொல்றாங்கன்னா க்ஷேத்திரம், க்ஷேத்திரம் என்று கூறப்படுகின்றது. இதம் ஷரீரம் கௌந்தையா, இந்த ஷரீரம் க்ஷேத்திரம், க்ஷேத்திரம் என்று கூறப்படுகிறது. அப்படின்னா ஜடம்னு அர்த்தம். அதுக்கு அதனோட இயல்புல உயிரே கிடையாது. சரி, அப்புறம் என்ன? ஏத்தத் யோ வேத்தி, யோ வேத்தி தம் பிராகுகு க்ஷேத்ரஜ்ஞ இதி. இந்த ஜடமாக இருக்கின்ற இந்த சரீரத்தை, க்ஷேத்திரத்தை யார் அறிகிறாரோ, இங்க அறிகிறாரோ அவர் யாரு? க்ஷேத்ரஜ்ஞன் என்று கூறப்படுகிறது. அபிதீயத்தை. சரி, யார் கூறுகிறார்னா தத்விதக. இது இரண்டையும் அறிந்தவர்கள். எதை இரண்டையும் அறிந்தவர்கள்? க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞன், ஜடம், சித் ஸ்வரூபம் இரண்டையுமே பிரித்து அறியக்கூடிய அந்த தத்விதக, அந்த ஞானிகள் கூறுகின்றார்கள். இங்க க்ஷேத்ரஜ்ஞன் யோ வேத்தி சொல்றாங்களே, யார் அறிகிறார்கள்னு சொல்றோம் பாருங்களேன். இப்ப நாம அறிகிறோம். ஆனா நாம எப்படி அறிகிறோம்? பிரித்தறிகிறோமா? இது ஜடம், இது சைத்தன்யம் பிரித்தறிகிறோமா? இல்ல. இந்த உடல் மனம் புத்தி க்ஷேத்திரம், நான் அதில் இருக்கின்ற க்ஷேத்ரஜ்ஞன் பிரித்தறிகிறோமா? இல்ல. இப்ப நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டுல நான் இருக்கேன், அந்த வீடு வேறு நான் வேறு நமக்கு பிரித்தறிகிறோம். நமக்கு தெளிவா தெரியுது, நான் இது வசிக்கின்ற இடம் நான் வேறு, இது வேறு நான் வேறுன்னு தெரியுது. ஆனா இங்க எப்படி தெரியல? இங்க அந்த மாதிரி பிரித்தறிகின்ற அறிவு நமக்கு இல்லை. இது எல்லாவற்றையுமே ஒன்றாகவே கருதுகிறோம், நான் சொல்லி கருதுகிறோம். ஆனா யார் இதை அறிகின்றார்களோ, பிரித்தறிகின்றார்களோ, இப்படி ஒரு அர்த்தம். இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் என்ன? யார் இதை நான் அபிமானம் கொள்கிறார்களோ, இதை போய் நான் யார் நினைக்கிறானோ, இந்த க்ஷேத்திரத்தை போய் யாரு நான் நினைக்கிறானோ அவன் உண்மையிலே யாரு? அவன் உண்மையிலே க்ஷேத்ரஜ்ஞன். ஆனா அவன் அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவனை தன்னை இந்த க்ஷேத்திரத்தை போய் தான் நினைத்து கொண்டிருக்கான். இப்போ ரெண்டு பிரித்து காமிக்கிறார். ஒன்று ஜடம் எது, சித் எது. நமக்குள்ளேயே இருக்கு. நமக்குள்ள உயிர் தத்துவம் இருக்கு, நம்ம பாக்குறோம். உயிர் இருக்கு நம்ம கூட. நம்ம சொன்னா இந்த உடல் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அனைத்து உடலும், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் உயிர் தத்துவம் இருக்கு. இது நம்ம பாக்குறோம். ஆனா பார்க்கும் பொழுது அந்த உயிர் தத்துவத்தினுடைய சொரூபத்தை நம்மளால பிரித்து உணர முடிவதில்லை. ஜடத்தோடைய சேர்த்து நம்ம பார்க்கிறோம். ஆனா இது ஜடம். ஜடம்ன்றது உயிரற்றது. அது தன்னை அறியாது, பிறரையும் அறியாது. இப்போ அறிகின்ற தன்மை எங்கேருந்து வந்தது? இந்த ஜடத்துக்கு உயிர் தத்துவத்திலிருந்து வந்தது. அதனாலதான் சித்து, சைத்தன்யம், சித் சொரூபம்னு சொல்றாங்க. இத பகவான் நேரடியா இதுல பிரித்து சொல்றார். சரி, எதுக்கு இதை நீ பிரித்து சொல்ற? என்ன அவசியம் வந்தது இப்போ? ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய சர்வ க்ஷேத்ரேஷு, எல்லா உடல்களிலுமே க்ஷேத்ரஜ்ஞன் நான். அதுல இருக்கக்கூடிய அந்த உயிர் தத்துவம், அந்த அறிவு தத்துவம், அறிபவன் நான். நான் தான் எல்லாவற்றையுமே, நான் தான் அது. எல்லாருள்ளும் இருக்கின்ற நான். அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பலவா இருக்காரா? கிடையாது. சர்வ க்ஷேத்ரேஷுன்னு சொல்றது ப்ளூரல். ஆனா மாம் வித்தி, நான் தான் அது. க்ஷேத்ரஜ்ஞன்றது சிங்குலர், ப்ளூரல் கிடையாது, பன்மை கிடையாது, சிங்குலர். க்ஷேத்ரஜ்ஞன் நான். அப்போ ஒரே ஈஸ்வரன் தான், ஒரே சித்ஸ்வரூபம் தான். எல்லா உடல்கள்லயும் இருக்கக்கூடியது ஒரே ஈஸ்வர தத்துவம் தான், ஒரே சித் ஸ்வரூபம் தான். அது அறிவு, அறிபவன். யோ வேத்தின்னு சொல்றான் பாருங்களேன், அறிபவன், அறிவு, சைத்தன்ய ஸ்வரூபம், இது ஒன்றுதான். ஆனா சர்வ க்ஷேத்ரேஷுன்னு சொல்லும் போது எல்லா உடல்களிலும், அப்போ உடல்கள் பல இருக்கு. அந்த ஜீவனுக்கு, ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதமான
உடல்கள் இருக்கு அவனுடைய கர்ம வினைப்படி. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் தத்துவம் சித்ஸ்வரூபம் என ஒன்றுதான். அதனால்தான் நம்ம இந்து மதத்துல நம்ம சனாதன தர்மத்துல என்ன பண்றோம், 33 தேவர்கள், இவ்வளவு பேரை கும்பிடுறீங்களே, எவ்வளவு சாமி உங்க இதுல? எங்க இதுல ஒரே சாமி தான் எங்களுக்கு தெரியும். அது ஆசாமியும் சாமி தான், எல்லாருமே சாமி தான். அந்த உடலை பிரித்து உடலை கடந்து நாம பாக்குறோம். அந்த உடலை ஜடத்தை கடந்து பார்க்கும்போது அந்த உயிர் தத்துவமாக அறிவு தத்துவமாக இருக்கின்ற அந்த சைத்தன்ய சுரூபம் ஒன்றுதான், க்ஷேத்ரஜன். இது நமக்கு தெரியும். அப்போ நீங்க வந்து கல்ல கும்புறீங்க, மண்ணை கும்புறீங்க, மரத்தை கும்புறீங்க. ஆமா, அதெல்லாம் உபாதி, அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா அது உள்ள இருக்கிறது என்னது? அது உள்ள இருக்கிறது இறைவனுடைய தத்துவம் தான். அப்போ எந்த வடிவங்களை நாம வழிபட்டாலும் அந்த வடிவத்துல இருக்கக்கூடிய எசன்ஸ் சாரம் என்ன பாத்தீங்கன்னா இறை சொரூபம் தான், க்ஷேத்ரஜன் தான். அது சர்வ க்ஷேத்ரேஷு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. க்ஷேத்ரஜம் சாப்பி மாம் வித்தி. சாப்பி இப்போ இத சொல்லிட்டாரு பாருங்களேன். அண்டுன்னு அர்த்தம் இல்ல. அப்புறம் அண்ட் ஆல்சோ, அண்ட் ஆல்சோனா அர்த்தம்னா இங்க அண்ட் ஆல்சோ கிடையாது. இங்க என்ன தெரியும் முக்கியமான விஷயம், இது இதம் சரீரம், இந்த சரீரத்துக்கு க்ஷேத்திரம்னு பேர் இருக்கு. இதுக்குள்ள இருக்கக்கூடிய இது அறிபவனுக்கு க்ஷேத்ரஜன் ஒரு பேர் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா க்ஷேத்திரத்திலையும் நான் தான் க்ஷேத்ரஜம், இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் அந்த க்ஷேத்ரஜன். இது என்ன பண்ணுமா, மாம் என்னை அறிந்து கொள், மாம் வித்தி, அந்த க்ஷேத்ரஜன் நான் என்று அறிந்து கொள். இப்ப க்ஷேத்திரம் இருக்கு, க்ஷேத்ரஜன் இருக்கான்றது விஷயம் கிடையாது. நாமன்னு சொல்லும் போது நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள், விலங்குகள், எல்லா ஜீவராசிகள், இதெல்லாம் நமக்கு தெரியுது. அது உள்ள இருக்கக்கூடியது ஒன்றுதான், அது ஈஸ்வரன் சொரூபம் தான். இப்ப எனக்குள்ளேயும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும், இதுதான் ஞானம், இதுதான் முக்கியமான விஷயம். அது ஒன்றுதான் மாம். இப்ப என்ன பேதம் இருக்கு? ஒரு பேதமும் இல்லை பாருங்க, எந்த பேதமும் சொல்லுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த க்ஷேத்ரஜன் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. இப்போ எப்படி இதை நான் வித்தின்னு சொல்றீங்களே, அறிந்து கொள்னு சொல்றேன். இப்படி நான் தான் க்ஷேத்ரஜன் அறிந்து கொள். எப்படி அறிந்து கொள்வது? எப்படி அறிந்து கொள்வதுதான் இங்கதான் வந்து உபதேசம் மூலமாக அறிந்து கொள், உபதேசத்தினால அறிந்து கொள். சாஸ்திர குரு உபதேசத்தின் மூலமாக அறிந்து கொள்ளப்பட வேண்டியது. எனக்கே ஒரு நாள் தோணாது, எனக்குள்ள இருக்கிறது க்ஷேத்ரஜன், எனக்குள்ள இருக்கிற ஆத்ம தத்துவம் தோணாது, யாருக்குமே தோணாது திடீர்னு அவங்களுக்காகவே. அப்ப என்ன, அது அறியப்பட வேண்டியது, அறியப்பட வேண்டியது உபதேசத்தின் மூலமாக அறியப்பட வேண்டியது. சர்வ க்ஷேத்ரேஷு. ஏன்னா இங்க நமக்கு கத்துக் கொடுக்கறது எல்லாம் என்ன, நம்ம பிறந்ததுல இருந்தே பேதங்களை பார்ப்பதான் கத்துக் கொடுக்குறாங்க. பேதங்கள் மட்டுமே தான் நமக்கு, அந்த ஞானத்தை தான் நம்ம கற்றுக்கொண்டே வரும். ஒவ்வொன்றுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ற, இது வேற இது வேற இது வேற இது வேற, எல்லாம் வேற வேற வேற. ஆனா எல்லாத்துக்குள்ளயும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது, என்னன்றது ஒண்ணுதான்றத சொல்லி கொடுக்கறதுக்கு சாஸ்திரம் வேணும், குரு வேணும். அந்த உபதேசத்தின் மூலமாக மாம் சர்வக்ஷேத்ரேஷு மாம் க்ஷேத்ரஜ வித்தி அறிந்து கொள். சரி, அடுத்து இங்க அடுத்த லைன்ல பாருங்க, க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோகோ ஞானம் எத் எத் தத் ஞானம். எது வந்து இந்த க்ஷேத்ர க்ஷேத்ரஜனை பற்றிய ஞானமோ அதுதான் ஞானம், அதுதான் உண்மையிலேயே ஞானம். மற்றதெல்லாம் அஜ்ஞானம், அஜ்ஞான காரியத்துக்குள்ள வந்துடுது. அப்போ இது என்ன ஞானம்? அது க்ஷேத்ர க்ஷேத்ரஜ ஞானம்னா என்னது? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒண்ணு ஜடம் சித் இரண்டையும் பிரித்து அறிகின்ற ஞானம். இல்ல இன்னொரு வார்த்தையில சொல்றாங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம். அப்ப ஆத்மா சித், மறுபடியும் அனாத்மா ஜடம், ஆத்மா அனாத்மா. பேர் வெவ்வேறு பேர்ல சொல்றோம், ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் உபனிஷத்துலயும் சாஸ்திரங்களையும் இருக்கு, அதனால எல்லா பேரையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா விஷயம் ஒண்ணுதான், ஆத்மா அனாத்ம விவேகம்னு சொன்னா ஒண்ணுதான், சித் ஜடம் இரண்டையும் பிரித்தறியதுன்னு சொன்னாலும் ஒன்றுதான். அதே மாதிரி க்ஷேத்ர க்ஷேத்ரஜ யோகோ ஞானம், க்ஷேத்திரன் யார், க்ஷேத்திரம் எது, க்ஷேத்ரஜன் யாருன்னு தெரிந்து கொள்வதும் ஒன்றுதான். இதுல க்ஷேத்ர க்ஷேத்ரஜன்னு பிரித்து கொள்வது எப்படி பிரித்தறிவது? இந்த க்ஷேத்திரம் இது, இந்த உடல்கள் அனைத்தும், இந்த உடல்கள் ஃபீல்டு, இது அனைத்தும் க்ஷேத்திரம்.
இதுக்குள்ள இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஈஸ்வர தத்துவம், க்ஷேத்திரஜன். இது ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்த நிலை என்ன? அந்த க்ஷேத்திரஜன் நான், என் சொரூபம். அந்த க்ஷேத்திரஜன் யார? இறை தத்துவம் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. அந்த க்ஷேத்திரஜன், அந்த இறை தத்துவம் என் சொரூபம். இந்த என் சொரூபம்னு சொல்றதுதான் க்ஷேத்திரஜோ ஞானம். இதுதான் ஞானம். அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் இது. சரிங்களா? க்ஷேத்திரஜோனா வெறும் விவேக அறிவு இல்ல. அந்த விவேக அறிவினுடைய ரிசல்ட். விவேகம் பிரித்து அறிகிறோம் இல்லையா? இது வேறு, இது சித்து, ஜடம்னு. அந்த சித் சொரூபம் நான் உணர்கின்ற ஞானம் இது. க்ஷேத்திரஜோ ஞானம் எத் தத்து ஞானம். அதுதான் ஞானமே. இது யார் சொல்றான்? ஞானம் மதம் மம. இது என்னுடைய கொள்கை, இதுதான் என்னுடைய முடிவு. இப்ப நம்ம நேத்தி சொன்னோம், பகவத்கீதையினுடைய சாரம் இந்த ஸ்லோகம் அப்படி சொன்னோம். அப்ப பகவத்கீதை எதனுடைய சாரம்? உபனிஷத்தினுடைய சாரம் சொன்னோம். உபனிஷத்து எதனுடைய சாரம்? வேதம். வேதத்தினுடைய சாரமா இருக்கிறது உபனிஷத். உபனிஷத்தினுடைய சாரமா இருக்கிறது என்னது? உபனிஷத்தினுடைய சாரமா இருக்கிறது மகா வாக்கியங்கள். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். வேதத்தினுடைய சாரமா இருக்கிறது உபனிஷத் பகுதி. அந்த உபனிஷத் பகுதியினுடைய சாரமாக இருக்கிறது மகா வாக்கியங்கள். நேற்று நம்ம பார்த்தோம் 4 மகா வாக்கியங்கள் சாம்பிள். ஒவ்வொரு வேதத்தில் ரிக், யஜு, சாம, அதர்வணல இருந்து என்னென்ன பார்த்தோம் நம்ம? தத்துவமசி, பிரஜானம் பிரம்ம, தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி. இது 4 பார்த்தோம் நம்ம. இந்த 4 மகா வாக்கியங்கள் தான் உபனிஷத்தினுடைய சாரம். அந்த உபனிஷத்தினுடைய சாரமாக இருக்கின்ற மகா வாக்கியத்தினுடைய சாரம் என்னது? பகவத்கீதை. அந்த மகா வாக்கியத்துல ஜீவனை பற்றிய இருக்கக்கூடிய பகுதிகள் 1 அத்தியாயம், ஈஸ்வரனை பற்றி இருக்கின்ற அத்தியாயம் அடுத்த 7 இருந்து 12 6 அத்தியாயம். 2 பேருடைய சொரூபம் ஒன்றுன்னு சொல்ற ஐக்கியம், அந்த பதம் இந்த 13 18வது உள்ள அத்தியாயம். இது பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எப்படி பகவத்கீதையும் வேதம், உபனிஷத், மகா வாக்கியம் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்றது. இது வேற வேற இல்ல. இது நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த விஷயம் எதுக்கு இதை நம்ம இப்ப பார்த்தோம்? மறுபடியும் இதை பார்த்தோம்னா, சாஸ்திரம்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு விஷயம் வந்துடும், முதல்ல வந்துடும். என்ன சொல்லுவாங்கன்னா 4 விஷயம்னு சொல்லுவாங்க. ஒண்ணு அதிகாரி, விஷயம், சம்பந்தம், பிரயோஜனம். இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். 2-3 தடவை நான் சொல்லியிருப்பேன். 12 அத்தியாயம் படிக்கும் பொழுது செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் வரும்போதும் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நான் ஞாபகம் இருக்கும் அப்போதுல இருந்து அட்டன் பண்றவங்களுக்கு. ஓகே, இந்த 4ம் அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அனுபந்த சதுஷ்டயம். சதுஷ்டயம்னா 4. அணுனா ஒன்று பின்னு ஒண்ணு தொடர்ந்து பின்னி பிணைந்தது. இந்த 4ம் இருக்கணும். 4 ஃபோல்டு அப்படி வச்சுக்கலாம். 4 ஃபோல்டு. சரிங்களா? 4 ஃபோல்ட் சப்ஜெக்ட் மேட்டர். இந்த 4 என்னது? 1 அதிகாரி, 2வது விஷயம், 3வது சம்பந்தம், 4வது பிரயோஜனம். இதுதான் இது சாஸ்திரம்னு எதை சொல்லலாம்னா, இந்த 4 எதுல இருக்கோ அதுக்கு பேர் தான் சாஸ்திரம். இந்த 4 இருக்கணும். அதிகாரினா குவாலிஃபைடு பர்சன். குவாலிஃபைடு பர்சனுக்கு தான் அதிகாரின்னு பேரு. தகுதி இருப்பவன், யாருக்கு எந்த தகுதி இருக்கிறதோ அவர்கள் அதிகாரி. இப்ப நம்ம எதை பத்தி பார்த்துட்டு வரோம்? வேதாந்த ஞானத்தை பத்தி, வேதாந்த விஷயத்தை பத்தி இந்த 4 பேஜையும் பார்த்துட்டு வரோம். அதிகாரி, விஷயம் என்ன? வேதாந்தத்தினுடைய அதிகாரி யாரு? சாதன சதுஷ்டயம். நம்ம பார்த்தோம் இல்லையா? விவேக, வைராகியம், சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்தம். இது முன்னாடி பார்த்தோம் பாருங்க. அப்ப வேதாந்தத்துல அதிகாரின்னு யார சொல்லியிருக்கு? சாதன சதுஷ்டயம் சொல்லியிருக்கு. அப்ப வேதாந்தத்தினுடைய விஷயம் என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கியம். ஓகேங்களா? ஜீவ பிரம்ம ஐக்கியம். அடுத்து சம்பந்தம். சம்பந்தம் என்ன பண்ணுது? போத்திய, போதக்கான்னு சொல்றாங்க. போத்திய, சப்ஜெக்ட் மேட்டர் அண்ட் த டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் அண்ட் த சப்ஜெக்ட் மேட்டர். போதக்க டெக்ஸ்ட், உபனிஷத். அது எதை சொல்லி கொடுக்குது? எதை நமக்கு விளங்க வைக்கிறது? அது போத்திய, சப்ஜெக்ட் மேட்டர். இது 2த்துக்கும் உள்ள சம்பந்தம். அந்த டெக்ஸ்ட் மூலமாகவே, அதுல இருக்கிற ஞானம் மூலமாகவே நமக்கு அதுவே போதும். வேற எதுவும் வேண்டாம். அதுல சொல்லியிருக்கிற விஷயத்த, ஜீவபிரம ஐக்கியத்தை
நான் உணர்வதற்கு எனக்கு வேற என்ன வேணும்? வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த டெக்ஸ்டே போதும். அதான் போத்திய போதக்க சம்பந்தம். நமக்கு என்ன தேவையோ அத அந்த சாஸ்திரமே கொடுத்து விடும். இதான் சம்பந்தம். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நமக்கு வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஞானமே நமக்கு மோட்சத்தை கொடுத்து விடும். ரிசல்ட் பார்த்துடலாம். பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் மோட்சம். இதை தவிர வேற எதுவும் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். அப்படின்னா இப்ப நம்ம சொர்க்கம் போகணும் இப்படிலாம் சொல்றாங்களே கர்மகாண்டத்துல, சொர்க்கம் எல்லாம் போகணும்னு சொன்னா அதற்கான யாக யஜ்ஞம் பண்ணும். யாக யஜ்ஞம் பண்ணா சொர்க்கம் போயிடுமா? அது எண்டு கிடையாது. அது பண்ணா போவோம். அதுக்கப்புறம் இறந்து போகணும். இறந்து போனா தான் போக முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இருக்கு. எப்ப இறந்து போனோமோ அப்பதான் போக முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா இது என்னன்னா கம்ப்ளீட். இந்த சாஸ்திரம் என்னன்னா கம்ப்ளீட் போத்திய போதக்கனா உன்னோட ஃபைனலா நீ எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறியோ அது வந்து இந்த டெக்ஸ்ட் இதுல சொல்லியிருக்கிறத பின்பற்றினாலே போதும். எக்ஸ்ட்ராவா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பும் நம்ம பண்ண வேண்டியது இல்லை. அதான் போத்திய போதக்க சம்பந்தம்னு சொல்லுவாங்க. இந்த நமக்கு என்ன பலன் வேண்டுமோ அதை இந்த நூலை வழங்கிவிடும். அது கொடுத்துரும். தனியா அதுக்கப்புறம் நம்ம வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் வந்து மோட்சம். இது நாலும் தான் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய முக்கியமான விஷயம். இந்த நாளும் இப்ப இந்த நாளும் இந்த ஒரு ஸ்லோகத்திலே இருக்கு. எந்த ஸ்லோகத்துல? க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் எத்த ஞானம் மதம் மம. இந்த நாளும் எந்த நாளும்? அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனம். இந்த நாளும் இந்த ஸ்லோகத்துல இருக்கிறதுனால இந்த ஸ்லோகம் என்னது? இந்த ஒரு ஸ்லோகமே கீதா சாஸ்திரத்தினுடைய சாரம். இது சும்மா சொல்லல. நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோம்ல, இது மொத்த கீதா சாஸ்திரத்தோடைய எசன்ஸ், சாரம் அப்படின்னு எல்லாத்துக்குமே சொல்லக்கூடாது. அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். இந்த என்ன ப்ரூஃப்? இந்த 4 விஷயம் எதுல அடங்கி இருக்கோ அது சாஸ்திரம். இந்த 4 விஷயம் எங்க? அதிகாரி, முதல்ல அதிகாரி இந்த ஸ்லோகத்துல எங்க இருக்கு? அதிகாரி என்ன எங்க சொல்லியிருக்கு? எந்த வார்த்தை இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பாரத. பாரதன்ற வார்த்தை தான் அதிகாரி. யாரு குவாலிஃபைடு இந்த ஞானத்துக்கு? பாரதன். பான ஞானம், ரத்தனன் சொன்னோம். ஞானத்தில் ரமிப்பவன், ஞானம் வேண்டும் என்கின்ற வேட்கை இருப்பவன், அவனுக்கு தான் ஜிக்யாசுன்னு பேரு. ஜிக்யாசு. அதிகாரி யாரு? மோட்சத்தில் விருப்பம் இருப்பவன் தான் அதிகாரி. அப்போ மோட்சம் எது மூலமா கிடைக்கும்? ஞானத்தின் மூலமா கிடைக்கும். அந்த ஞானம் என்னது? பாரத. பாரதன் இருக்கு பாருங்க. உங்களுக்கு கனெக்ஷன் புரியுதுங்களா? பாரத. பாரதன்ற வார்த்தை எப்படி அதிகாரின்றத மீன் பண்ணணும். சும்மா சொல்லல, அது கரெக்டா அமைஞ்சிருக்கு. பாரத மோட்சத்தில் விருப்பம் இருப்பவன், ஞானத்தில் விருப்பம் இருப்பவன், ஞானத்தில் ரமிப்பவன். ஓகே, அடுத்து என்ன விஷயம்? என்ன விஷயம்? சப்ஜெக்ட் மேட்டர். வேதாந்தத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஜீவபிரம்ம ஐக்கியம். அதிகாரி பார்த்தாச்சு. விஷயம் ஜீவபிரம்ம ஐக்கியம். இங்க என்ன சொல்லியிருக்கு? ஜீவபிரம்ம ஐக்கியம் எங்க இருக்குங்க? சர்வ க்ஷேத்ரேஷு க்ஷேத்ரஜ்ஞம் மாம் மாம். சர்வ க்ஷேத்ரேஷு க்ஷேத்ரஜ்ஞம் மாம். எல்லா ஜீவ பிரம்ம ஐக்கியம் பாருங்க. க்ஷேத்திரங்கள், எல்லா க்ஷேத்திரங்களும் வந்து ஜீவன். அது உள்ள இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜ்ஞன் அறிவமன் யாரு? சித் சொரூபம் என்ன? நான் சொல்ல பாருங்க, ஜீவ பிரம்ம ஐக்கியம். சரி, இப்ப என்ன சொல்லிட்டு வந்தேன்? பாரதன்றது அதிகாரி, விஷயம்ன்றது சர்வ க்ஷேத்ரேஷு மாம் க்ஷேத்ரஜ்ஞம், விஷயம் சப்ஜெக்ட் மேட்டர். மூன்றாவது என்ன பார்த்தோம் நம்ம? சம்பந்தம். சம்பந்தம் போத்திய போதக்க. சம்பந்தம் சொன்னோமா? எங்க சொல்லியிருக்காது? வித்தின்னு சொன்னா பாருங்க. வித்தினா அறிந்து கொள், ஞானம். எப்படி அறிந்து கொள்ளணும்? சாஸ்திரம் மூலமாக. சாஸ்திரம் போதக்க, அதுல கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் வந்து போத்திய, அது ஞானம். அது எங்க இருக்கு? வித்தின்றதுல இருக்கு. சரி, இப்போ பிரயோஜனம் என்னன்னு பார்த்தோம். ரிசல்ட், பலம்.
மோக்ஷம். மோக்ஷம் எங்க சொல்லியிருக்கு? முதல் 3 விஷயம் கிளியர் இல்லையா? கிளியர் தானே? 3 விஷயம். அதிகாரி, பாரதம், அப்புறம் விஷயம் சர்வக்ஷேத்ரேஷு மா க்ஷேத்ரஜ்ஞன், 3வது சம்பந்தம் வித்தி. அப்ப மிச்சம் இருக்கிறது மோட்சம் இதானே. க்ஷேத்திர ஞானம் தத் ஞானம் முடிஞ்சு போச்சு. அப்படிதானே? வேற எதுவும் இல்லையே. ஆனா எப்படி அது அதுதான் மோட்சம்னு சொல்றது? எப்படி? உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே. எப்படி அது? எத் ஞானம், எத் தத் ஞானம், க்ஷேத்திரஜ்ஞயோகோ எத் தத் ஞானம். எது வந்து க்ஷேத்திரஜனை பிரித்து அந்த க்ஷேத்திரஜன் நான் கொடுக்கக்கூடிய ஞானம், அது என்ன பண்ணும்? அது இந்த ஞானம் மோட்சத்தை கொடுக்கும். பின்ன டிகிரியா கொடுக்கும்? என்ன கொடுக்கும்? அது மோட்சத்தை கொடுக்கும். இந்த ஞானம், இந்த ஞானம் இதுலயே அடங்கி இருக்கு. மோட்சம் தான் பலன்றது. க்ஷேத்திரஜோர் ஞானம் எத்து தத்து ஞானம், அதுதான் ஞானம். ஏன் இதுதான் ஞானம்? ஏன்னா இதுதான் மோட்சத்தை கொடுக்கும். அதனால இந்த வரி கடைசியாக பிரயோஜனத்தை குறிக்கிறது. மத்ததெல்லாம் மோட்சத்தை கொடுக்காது. மத்த ஞானம் எல்லாம் இந்த க்ஷேத்திரஜ ஞானம் இதை பிரித்து அறிந்து அந்த க்ஷேத்திரஜ ஞான புரிந்து கொள்கின்ற அந்த ஞானம் மட்டுமே தான் ஞானம்னு சொல்லணும். அப்படின்றதுனாலயே ஏன் அந்த கேள்வி? ஏன் அதை மட்டும் சொல்லணும்? இதுதான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதனால அதிகாரி, விஷயம், சம்பந்தம், பிரயோஜனம், இந்த 4மே இந்த ஒரே ஸ்லோகத்துல இருக்கிறதுனால இது வந்து கீதா சாஸ்திரத்தினுடைய சாரம்னு சொல்றது இந்த ஸ்லோகத்தை. சில அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்திலேயே இந்த 4 வந்துடும். நம்ம முன்னாடி சாப்டர்ல பார்த்திருக்கோம். சிலது இப்படி நடுவுல வரும். இப்ப அதுவே நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு முக்கியம்னு. இங்க எடுத்த உடனே பகவான் வந்து இந்த அசிப்பதம் ஜீவபிரம ஐக்கியத்தை டைரக்டா சொல்ல ஆரம்பிச்சிடாரு. நம்ம இது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். 2வது அத்தியாயத்துல வந்து ஆத்ம ஞானத்தை தான் ஆரம்பிச்சாரு. ஆத்ம ஞானத்தை ஆரம்பிச்சு அதை அடைவதற்கான நம்ம தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கு கர்மயோகம் சொன்னாங்க. மறுபடியும் கர்மயோகம் மூலமாக ஆத்ம ஞானம் அடைந்தவன் சித்த பிரஜன், அவனுடைய லட்சணங்களை சொல்லி முடிச்சார் 2nd சாப்டர்ல. 3வது சாப்டர்ல என்ன பண்றாரு? இவனுக்கு வந்து கோலையும் மீன்ஸ் பாத் ரெண்டுத்தையும் மிக்ஸ்அப் பண்ணிட்டான். நான் வந்து ஞான யோகத்தை பண்ணுமா கர்மயோகத்தை பண்ணுமான் ஒண்ணு. அது வந்து இந்த கர்மயோகம் வழியாக நம்ம சென்று அடைய வேண்டிய நிலை ஞான யோகம். இதுவா அதுவான்னு கேட்டான். நீ இதுதான் பண்ணணும், கர்மயோகம் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கர்மயோகம் என்ன பண்ணும்? நமக்கு கர்மயோகம் என்ன பண்ணும்னா பற்றுக்களை விட வைக்கும். பற்று வந்து 2 விதமான பற்று. ஒண்ணு நான், இன்னொன்னு எனது. 4வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா எனதுன்ற பற்று விடணும். 5வது அத்தியாயத்துல நான்ற பற்று விடணும். இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா கர்மயோகத்தினுடைய ரிசல்ட் கிடைச்சிருச்சு. கர்மயோகத்தோட ரிசல்ட் கிடைச்ச பின்னாடி அவன் எதுக்கு தகுதி ஆயிட்டான்? ஞானத்துக்கு தகுதி ஆயிட்டானா 6வது அத்தியாயம் பாத்தீங்கன்னா தியான யோகம். எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. புரியுற மாதிரி இருக்கா, புரியாத மாதிரி இருக்கா? என்ன சொல்லிட்டு வந்தனால இந்த 2வது அத்தியாயத்துல இருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் கனெக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு. 2வது அத்தியாயத்துல ஆத்ம ஞானம் தான் குறிக்கோள். டைரக்டா அங்க குறிக்கோளத்துல இருந்து ஆரம்பிச்சார். இதுதான் குறிக்கோள், இதுதான் ஃபைனல் சொல்யூஷன், ஆத்ம ஞானம் தான். அதற்கு நீ என்ன பண்ணணும்? கர்மயோகம் பண்ணணும். 3வது அத்தியாயத்துல நான் ஆத்ம ஞானத்துக்கு உதவுகின்ற நேரடியாக ஆத்ம ஞானத்தை வழங்குகின்ற ஞான யோகத்தை பின்பற்றணுமா இல்ல கர்மயோகத்தை பின்பற்றணுமா? 2த்தையுமே நீ புகழ்ந்தியே. ஆமா, குறிக்கோளையும் புகழ்வோம், பாத்தையும் புகழ்வோம். அது ஏன் கன்ஃபியூஷன்? உனக்கு வந்து பாத்து உன்னோட வழி என்ன? நீ கர்மயோகம் தான். அப்ப அந்த கர்மயோகத்தை பின்பற்றும் பொழுது என்ன நடக்குது? 4வது அத்தியாயத்துல எனது எனது எனதுன்ற அந்த பற்று நீங்குகிறது, மனது தூய்மை அடைகிறது. 5வது அத்தியாயத்துல நான் நான் நான்ற அந்த பற்றும் கொஞ்சம் தூய்மை விலகுகிறது. இது எல்லாம் விலகிட்டா ஞானத்துக்கு அவன் தகுதி பெற்றவனாகிறான். 6வது அத்தியாயத்துல தியான யோகம், தியான யோகத்தின் மூலமாக நீ ஞானத்தை அடைவாய். ஆத்மஸ்வரூப க்ஷேத்ரஜ நான் என்கிறது என்பதை உணருவாய். சொல்லியாச்சு 6வது அத்தியாயத்துல. இப்ப 7வது அத்தியாயத்துல என்னாச்சு? 7வது அத்தியாயத்துல இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப நான் டைரக்டா தியானம் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காரு கிருஷ்ணர்? கர்மயோகம் தானே பண்ண சொல்லியிருக்காரு. கர்மயோகம் தான். கர்மயோகம்னா என்ன? ஈஸ்வர அர்ப்பண புத்தி. அப்ப ஈஸ்வரன் யாருன்னு சொல்லியா?
அது 7ஆம் அத்தியாயத்துல இருந்து. எப்படி கனெக்ஷன் பாருங்க. நான் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னா நான் ஈஸ்வரன் முதல்ல என்னன்னு புரியணும். எனக்கு தெரியாதவர் ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு கனெக்ஷனே இல்லை எனக்கு. நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய செயலாம் அவருக்கு அர்ப்பணம் பண்ணுவேன்? ஈஸ்வரன் யாரு? அது 7ல சொல்லிட்டு வர்றாரு. எவ்வளவு கனெக்ஷன் புரியுதுங்களா? அப்போ எப்படி சொல்லி கொண்டு போறாருன்னு 7ஆவதுல அந்த ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரனை பற்றிய விஷயங்கள் எல்லாம் 7ஆவதுல சொல்லிட்டு வர்றாரு. அதுல பரா பிரகிருதி அபரா பிரகிருதி சொல்லிட்டு வந்தார். பரா பிரகிருதி இங்க இருக்கக்கூடிய மேலான நிலை, அப்புறம் கீழான நிலை, ரெண்டுமே வந்து இந்த உலகம் முழுவதுமே ஈஸ்வரன் தான். அதுல பரா பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் தத்துவம் ஈஸ்வரன். அவருடைய ஈஸ்வருடைய மேலான தத்துவம் வந்து உயிர் தத்துவமாக இருக்கு. அவருடைய கீழான இயல்பு வந்து இந்த உலகமாகவே இருக்கு. அப்படி உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றி விட்டவர் அந்த ஈஸ்வரன். உனக்குள்ள உயிர் தத்துவமாக இருக்காரு, உன்னுடைய உடல் மனம் புத்தியாகவும் இருக்காரு, இந்த உலகமாகவும் இருக்காரு. அதனால நீ அவருக்கு அர்ப்பணம் பண்ணி தான் ஆகணும். இது யார் ஓனரோ அவருக்கு தான் அர்ப்பணம் பண்ணி ஆகும். பாருங்க எப்படி கொண்டு போறாரு 7ஆவது. அதுக்கப்புறம் 8ஆவது அக்ஷர பிரம்ம யோகம் பத்தி சொன்னாங்க. சரி, நீ கர்மயோகம் பண்ணும் போதே நீ பல்வேறு விதமான பலன்களை பத்தி சொல்றாரு. நீ ஒவ்வொரு உலகத்துக்கும் நீ போலாம். இந்த உலகம் போலாம், அந்த உலகம் போலாம், பிரம்மலோகமே போ. ஆனா பிரம்மலோகமே போனாலும் அதுவும் அனித்தியம்தான். அதனால நீ அக்ஷர பிரம்ம 8ஆவது அத்தியாயத்துல சொன்னார். மறுபடியும் 9லயும் ராஜவித்யா ராஜகுஹ்யம். அதனால நீ அனித்திய பலன் பின்னாடி போகாம ராஜவித்யா பெஸ்ட் அமாங் த நாலேஜ் இந்த ஆத்ம ஞானம் தான். அதை பற்றி நீ மறுபடியும் தெரிந்து கொள் சொல்லிட்டு, எதுக்கு நீ கர்மயோகம் செய்யணும்? ஏன்னா இதுதான் உயர்ந்த குறிக்கோள். அதை சொன்னார். அதை சொன்ன பின்னாடி விஸ்வரூப தரிசனம், அப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம? விபூதி யோகம். இது ரெண்டும் பார்த்த பாருங்க. அப்ப கம்ப்ளீட்டா ஈஸ்வரனை பத்தின விஷயங்கள் முழுவதும் சொல்லிட்டாரு. ஈஸ்வரனுடைய சுரூபம் என்ன சொன்ன பின்னாடி 12ஆவது அத்தியாயத்துல அந்த ஈஸ்வரனிடத்து பக்தி செலுத்து. எங்க பக்தி இருக்கோ அங்கதான் நம்மளால எல்லா கர்மங்களையும் டெடிகேட் பண்ண முடியும். பக்தி இருக்கிற அன்பு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் வேலை செய்வோம் பாருங்க. சாதாரணமா எதுவுமே மான அவமானம் எல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி விருப்பு வெறுப்பு எல்லாம் பார்க்க மாட்டோம் நம்ம. அந்த மாதிரி பக்தி செலுத்து. முதல் 5 அத்தியாயத்துக்கு அப்புறம் 6ஆவது அத்தியாயம் தியான யோகம் குறிக்கோள், அப்புறம் அதுக்கான வழி கர்மயோகம். அந்த கர்மயோகத்தை செய்வதற்கு ஈஸ்வரனா யாருன்னு தெரியணும். 7ஆவது அத்தியாயத்துல இருந்து 11ஆவது வரைக்கும் ஈஸ்வரனை பத்தி சொல்லிட்டு 12ஆவது அத்தியாயத்துல அந்த ஈஸ்வரன் எடுத்து நீ பக்தி செலுத்து. சரி, எந்த ஈஸ்வரன் எடுத்து நீ பக்தி செலுத்தி யார்கிட்ட நீ கர்மயோகத்துக்கு எல்லா கர்மங்களையும் அர்ப்பணம் பண்ணியோ அவருடைய சொரூபமும் உன்னுடைய சொரூபமும் ஒன்று. ஆக்சுவலா அது 13ல சொல்லிட்டு வர பாருங்க. க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோகோ ஞானம் எத் தத்து ஞானம். எது வந்து இந்த ஞானமோ அதுதான் உண்மையிலேயே ஞானம். ஏன்னா மோட்சத்தை கொடுப்பது, மற்றதெல்லாம் மோட்சத்தை கொடுக்காது, சம்சாரத்தை கொடுக்கும். சம்சாரம் பிறப்பு இறப்பு என்கின்ற அனித்தியத்திலேயே நம்மள கொண்டிருக்க செய்யும் என்பது மதம் மம என்னுடைய கொள்கை. இங்க சொல்லிட்டார். நம்ம இந்த ஸ்லோகத்துல முக்கியமான விஷயம் இந்த 4 இருக்கு. அதிகாரி, விஷய, சம்பந்த, பிரயோஜனம். இருந்தாலும் மெயின் வந்து வித்தின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த வித்தின்னு சொன்னப்போ இது ஒரு உபனிஷத் சாஸ்திரம் மூலமாக குரு மூலமாக கேட்கப்பட வேண்டியது. அப்ப அதுக்காக நான் என்ன பண்ணணும்? என்ன நான் தகுதி உடையவனாக ஆக்கிக் கொள்ளணும். அது என்னது? சாதன சதுஷ்டம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். விவேக வைராக்கியம்லாம் நமக்கு வளர்த்து கொள்ளணும். அப்பதான் இதை கேட்கறதுக்கே, இந்த உபதேசத்தை கேட்கறதுக்கே நம்மளால முடியும். சரி, இது சாஸ்திரம் குரு மூலமாக தான் அடையப்பட முடியும்ன்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை அடையப்பட முடியும்? க்ஷேத்திரம் என பற்றிய ஞானம். எல்லா க்ஷேத்திரத்திலும் இருக்கிறது ஒரே ஈஸ்வர தத்துவம். அந்த ஈஸ்வர தத்துவம் என் சொரூபம், அதை விட்டுறக்கூடாது. அதுதான் மெயின் ஐக்கியம் தான். அது என் சொரூபம்ன்ற ஞானம். சரி, அதுதான் குரு சாஸ்திரத்துடைய உபதேசம். தத்துவமசி உபதேசம் இல்லையா? அதுதான் ஃபைனல் டீச்சிங். இப்போ இவ்வளவு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போறாருன்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோகோ ஞானம் எது தத்து ஞானம்னு சொல்லிட்டார். இது ரெண்டையும் பற்றிய ஞானம் தான் ஞானம். அப்பனா க்ஷேத்திரம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், க்ஷேத்திரஜ்ஞனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ அதனால என்ன பண்ண போறாரு, இந்த விஷயத்த பத்திலாம் நான் இந்த அத்தியாயத்துல உனக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லி எதை பத்தி சொல்ல போறேன்னு 3ஆவது பாட்டுல சொல்றாரு. அதை படிக்கலாம். அப்போ தற்ஷேத்திரம் அந்த ஸ்லோகம். ஓகே,
தத்க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக்ச தத்க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக்ச தத்க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக்ச தத்க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக்ச யத்விகாரி யதஸ்ச யத் யத்விகாரி யதஸ்ச யத் யத்விகாரி யதஸ்ச யத் யத்விகாரி யதஸ்ச யத் சச்சயோ யத் பிரபாவஸ்ச சச்சயோ யத் பிரபாவஸ்ச சச்சயோ யத் பிரபாவஸ்ச சச்சயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஷ்ருணு தத் சமாசேன மே ஷ்ருணு தத் சமாசேன மே ஷ்ருணு தத் சமாசேன மே ஷ்ருணு. சேர்ந்து படிப்போம். தத் க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக்ச யத் விகாரி யதஸ்ச யத் சச்சயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஷ்ருணு. சரி, தத் க்ஷேத்ரம் முதல்ல என்ன சொல்ற, இதம் ஷரீரம்னு சொன்னவரு இப்ப என்ன சொல்றாரு, தத் க்ஷேத்ரம்னு சொல்றாரு. இப்போ இதம் எதை வந்து நம்ம ஷரீரம், எந்த ஷரீரத்தை நம்ம க்ஷேத்திரம்னு சொன்னோம் இல்லையா, ஷரீரம் தான் முதல்ல க்ஷேத்திரம்னு சொன்னோம். அந்த க்ஷேத்திரம் தத் க்ஷேத்திரம் எத்துச்ச அப்படின்னா அது என்னது, அது என்ன அப்படின்னா அது அதனுடைய சொரூபம் என்ன, அதனுடைய கான்ஸ்டிட்யூவன்ட் என்ன, எதனால் அது உருவாகி இருக்கின்றது. ஓகேங்களா, அந்த க்ஷேத்திரத்தினுடைய தன்மை என்ன அப்படி வச்சுக்கலாம். அந்த க்ஷேத்திரத்தினுடைய தன்மை என்ன. ரெண்டாவது யாத்ருக்ஷ, ஓகே, அதனுடைய எதனால் அது உண்டாக்கப்பட்டது க்ஷேத்திரம். அப்புறம் யாத்ருக்ஷ அது எப்படிப்பட்ட தன்மை உடையது, அதனுடைய குணங்கள் என்ன. அதுக்கப்புறம் எத் விகாரி அது எது என்ன மாதிரியான மாறுதல்களை உடையது, எந்த மாதிரியான மாறுதல்களை, விகாரம் எது போன்றெல்லாம் விகாரம் அடையக்கூடியது. இல்லைன்னா விகாரம்னு சொல்லும் போது விரிவடைகிறது, மாறி மாறி ஒண்ணு இன்னொன்னா மாறுது பாருங்க. க்ஷேத்திரம் ஃபீல்டுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த உலகம் முழுவதுமே ஒண்ணுல இருந்து ஒண்ணு அப்படி பாடிட்டே இருக்கு. அது அடுத்தது மாறிட்டே இருக்கு, மாறுதல் எப்படியெல்லாம் மாறுதலுக்கு உட்படுகின்றது. எத் விகாரி. அடுத்து யதஸ்ச எத், யதஹச்ச எத் எதிலிருந்து எது வந்தது, எதிலிருந்து எது வந்ததுன்னு அந்த ஆர்டர்ல இது எல்லாவற்றையுமே இது 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 வரைக்கும் சரியா. இந்த முதல் வரி இருக்கு பாருங்களேன், இந்த முதல் வரி முழுவதுமே க்ஷேத்திரத்தை பத்திய விஷயங்கள் தான் முதல் வரியில இருக்கக்கூடியது. அந்த க்ஷேத்திரம் எது, அந்த க்ஷேத்திரத்தினுடைய கான்ஸ்டிட்யூவன்ட் எதனால உண்டானது அது. அப்புறம் யாத்ருக்ச அது எப்படிப்பட்ட தன்மை உடையது, அது எதெல்லாம் மாறுதல்கள், எந்தெந்த மாறுதல்கள்லாம் உண்டானது, அதில் எவ்வாறான மாறுதல்கள்லாம் உண்டாகும். அப்புறம் எதுல இருந்து எது வந்தது. இப்ப நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும் அது ஈஸியா. ஓகே, இந்த என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த சிருஷ்டி பத்தி சொல்ல வர்றாரு. அபரா பிரகிருதி எங்க நம்ம முன்னாடியே 7வது விதத்துல அபரா பிரகிருதி பார்த்தோமோ அதேதான் இங்க க்ஷேத்திரம்னு சொல்றாரு. இங்க ஞாபகம் இருக்குங்களா அது அந்த 7வது விதத்துல? சரி பார்க்கலாம். 8 விஷயம் சொன்னாரு, அஷ்டதா பிரகிருத்தின்னு சொன்னா பாருங்களேன், அதை நம்ம பார்ப்போம். சரி, அடுத்து என்ன, சச்சயோ யத் பிரபாவக. சச்சயகனா இங்க சகான்னு சொன்னது, சான் இருக்குல்லையா, அந்த சகான்னு சொன்னது போன ஸ்லோகத்துல சொன்ன க்ஷேத்ரஜன் அர்த்தம். அந்த க்ஷேத்ரஜனுடைய சொரூபம் என்ன, சச்சயக அந்த க்ஷேத்ரஜனுடைய சொரூபம் என்ன. 2வது வரியில இருக்கக்கூடியது க்ஷேத்ரஜனை பற்றி. இது ரெண்டத்தை பத்தின ஞானம் தானே நமக்கு சொன்னாரு, நான் சொல்ல போறேன் இதுதான் ஞானம்னு சொன்னாரு. அதை பிரித்தறிந்து இந்த க்ஷேத்ரஜன் நான் உணர்ற வரைக்கும் அதுதான் ஞானம். இது ரெண்டும் பிரித்தறிவது ஞானம் இல்லை, இது பிரித்தறிவது அடிப்படையில பிரித்தறிகிறோம், விவேகம். அது மூலமா என்ன நிர்ணயம் பண்ணணும், இந்த ஜடமாக இருக்கின்ற க்ஷேத்திரம் நான் கிடையாது, அந்த சைத்தன்ய சுரூபமான க்ஷேத்ரஜன் என் சுரூபம், அந்த ஈஸ்வரனுடைய சுரூபம், ஆத்மஸ்வரூபம். இது
அந்த ஆத்மஸ்வரூபம் கஷேத்திரஜன், அதனுடைய சொரூபம் என்ன? சச்சயக. இதெல்லாம் தான் டாபிக், இதெல்லாம் தான் சொல்லிட்டு வர, இதெல்லாம் நான் சொல்ல போறேன்னு சொல்றாரு. அடுத்து என்ன? யத் பிரபாவகச்ச, அந்த கஷேத்திரஜனுடைய பிரபாவம், மகிமை. அப்படின்னா என்ன? அந்த கஷேத்திரஜன் இந்த உலகத்துல, இந்த உடல்கள்ல, சர்வ கஷேத்திரேஷு இருக்கான் இல்லையா, எல்லா உடல்கள்லயும் இருக்கக்கூடிய, இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய பெருமை என்ன? எல்லா உடல்கள்லயும் இருக்கேன்னு சொன்னார் அவரு. அப்போ எல்லா உடல்கள்லயும் இருக்கின்ற அந்த கஷேத்திரஜனுடைய மகிமைகள் என்ன, பிரபாவம் என்ன? இது எல்லாவற்றையும் மொத்தம் எத்தனை எத்தனை டாபிக் வந்தது? தற்கேத்திரம் ஏத்து, அந்த கஷேத்திரத்தினுடைய சுரூபம் என்ன? யாதிருக்ஷ, அந்த கஷேத்திரத்தினுடைய குணங்கள், தன்மைகள் எப்படிப்பட்டது, என்னென்ன மாறுதல்கள் உடையது, எதிலிருந்து எது வந்தது, இந்த நாளும் கஷேத்திரத்தை பத்தி. அஞ்சாவது சான்னு சொல்றது கஷேத்திரஜன், கஷேத்திரஜனுடைய சுரூபம் என்ன, அந்த கஷேத்திரஜன் இந்த உடல்களில் இருக்கும் பொழுது அவருடைய பிரபாவம், மகிமைகள் என்ன. மொத்தம் 6 வந்துருச்சு. ஓகே. தத், இவைகள் எல்லாவற்றை பற்றியும் சமாசேன, சுருக்கமாக, மேஷ்ருணும், என்னிடமிருந்து சுருக்கமாக நீ கேட்பாயாக. நல்ல வேளை சுருக்கமா சொன்னதுனால 18 அத்தியாயம் முடிஞ்சிச்சு இல்ல, இல்லைன்னா என்ன விரிவா சொன்னா என்ன ஆகும், இன்னும் ஒரு 10 சாப்டர் போகும். இத ரொம்ப ரொம்ப சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன், ஷார்ட்டா சுருக்கமா நான் சொல்ல போகிறேன். இத பகவானே சொல்றாரு பாருங்க. ஈஸ்வரனே அவதாரம் எடுத்து வந்து அவர் படைத்த இந்த உலகம், ஜீவன், தன்னைப்பட்டு எல்லாம் சொல்லிட்டு தானே எப்படி எல்லாமாகவும் இருக்கேன்றத விபூதி யோகத்துல சொன்னாரு இல்லையா, விஸ்வரூப தர்சனத்துல காமிச்சாரு. இங்க நீ பார்த்த அந்த விபூதி யோகம், விஸ்வரூப தர்சனம்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதெல்லாம் ஃபீல்டு, அதெல்லாம் ஃபீல்டு. அதுவும் நான் தான் அபரா பிரகிருதி, என்னுடைய கீழான பிரகிருதி தான் அது அங்க சொன்னது. ஆனா அது உள்ள இருக்கக்கூடிய கஷேத்திரஜன். அப்ப நீ வேறு நான் வேறுன்னு இல்ல, உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரஜன் நானு சொன்னார்ல. நான் வந்து பாண்டவர்கள் அர்ஜுனனா இருக்கேன்னு சொன்னார் பாருங்க. அப்ப சொல்லும் போது என்ன, உடலோட சேர்த்து சொல்றாரு. சொன்னார்ல, பாண்டவர்கள் நான் அர்ஜுனனா இருக்கேன், ஒவ்வொன்றுலயும் எது எதா இருக்கேன்னு சொல்லும் போது, அப்ப நீ நானும் ஒண்ணுன்னு சொல்ற பாருங்க. எல்லாமாவும் சர்வ கஷேத்திரம், அந்த கஷேத்திரமும் அவர் தான், கஷேத்திரஜனும் அவர் தான். இங்க அதே விஷயத்த சொல்றாரு. நான் இதை சுருக்கமாக உனக்கு நான் சொல்ல போகிறேன். எவ்வளவு அழகா பாருங்க. நம்ம சிருஷ்டி பொறுத்து ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனுக்கும் சிருஷ்டிக்கு என்ன சம்பந்தம்ன்றதையும் 10-11 பார்த்தோம். இங்க 13 அந்த சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த ஈஸ்வருடைய சுரூபத்தையும் பார்க்கிறோம். எல்லா ஆங்கிள் இருந்தும் ரொம்ப அழகா பகவான் சொல்லிட்டே வர்றார். இப்போ என்னிடம் இருந்து நீ கேள்னு சொன்னாங்க இல்லையா கிருஷ்ணர் கடைசியில, தத் சமாசேன மேஷுணும், இந்த விஷயங்கள் எல்லாம் நான் உனக்கு சொல்ல போறேன், அது நீ என்னிடம் இருந்து கேள். உன்னிடம் இருந்து கேள்னா என்ன? நீ உட்காந்து தூங்கிட்டு கனவுல உனக்கு இதெல்லாம் தோணுச்சா, இல்ல நீயே ஒரு கான்செப்ட் உருவாக்குறியா? புதுசா சொல்றாங்கல்ல என்னெல்லாமோ, நான் இதை கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்சேன், புதுசா ஆன்மீகத்தை வளர்க்குறாங்களாம், புதுசா புத்தியில அவங்களுக்கு தோணி வளர்க்குறாங்க. என்ன சொல்றேன் புரியுதுங்களா? என்ன சொல்றாங்க, வேதங்கள்ல என்ன இருக்கோ, உபனிஷத்துல என்ன இருக்கோ, ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசங்கள், அந்த அத பேஸா வச்சுட்டு அதுல இந்த காலத்துக்கு தகுந்தபடி அந்த விஷயங்களை புதுவிதமா சொல்றதுன்றது வேற. இந்த வேதங்கள், இதிகாச புராணம் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வேஸ்ட், அதுல ஒண்ணுமே இல்லை, நான் புதுசா என் புத்தி பூர்வமா நான் கண்டுபிடிச்சேன் பாரு, இது எப்படி இது கரெக்டாது? அப்போ வேதம் தான் பிரமாணம். இங்க பகவான் சொல்றார், நான் சொல்றேன், என்னிடமிருந்து சொல்றேன். நீ ஈஸ்வரனா இருந்தா கூட பாருங்களேன், ஈஸ்வரனா இருந்தா கூட ரெஸ்ட்ரிக்ஷன், நீ சொல்ற சொல்லக்கூடாது. நீ சொல்ற வேதத்துல சொல்லியிருக்கா, ஞானிகள் சொல்லியிருக்காங்களா, இதுதான் பிரமாணம் நமக்கு. இப்போ புதுசா அது மாதிரி இதுல இருந்து பிரிந்து, இது கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம சாஸ்திரத்தை அடிப்படையா வச்சுட்டு, வேதங்களை அடிப்படையா வச்சுட்டு, அதுல இருக்கக்கூடிய தத்துவங்களையும் விஷயங்களையும் புது விதமாக மெத்தட் ஆஃப் டீச்சிங் அதை சொல்றது வேற. அதுவே வேஸ்ட், அதுல ஒண்ணுமே இல்லை, அதுல சொல்லியிருக்கிறதுலாம் போய், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் புதுசா சொல்றேன் பாரு உனக்கு, அது தப்பு. அதனால இங்க ஒரு மனுஷன்
தன்னுடைய புத்தியே ஆதாரமா வச்சுட்டே மனுஷனுடைய புத்தி வந்து லிமிட்டடு. இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான். ஏன் அவனுடைய புத்தியில இருந்து வந்தது. ஆமாமா தப்புதான், இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றான். அவன் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு போக முடியும் நம்ம? அதனால இங்க கிருஷ்ணர் சொல்றாரு, என்னிடமிருந்து நீ கேளுன்னு சொன்ன அதே கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஆஹா, அர்ஜுனன் தப்பா நினைச்சுக்க போறான், என்கிட்ட என்னுடைய என்னுடைய விஷயம் நினைச்சுட்டா அவன் நம்ப மாட்டான். அது ஈஸ்வரனா இருந்தா கூட. அவர் என்ன சொல்றாரு? இதுக்கு பிரமாணம் இருக்கு பாரு. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றா பாருங்க. 4வது ஸ்லோகம் ரிஷிபி பகுதா. அது படிக்கலாம். ऋषिभिर् बहुधा गीतम् ऋषिभिर्बहुधा गीतम् ऋषि ऋषिभिर् बहुधा गीतम् ऋषिभिर्बहुधा गीतम् छन्दोभिर्विविधैः पृथक् छन्दोभिर्विविधैः पृथक् छन्दोभिर्विविधैः पृथक् छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव 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 हेतुमद्भिर्विनिश्चितैः 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 சேர்ந்து சொல்லுவோம். ऋषिभिर्बहुधा गीतम् छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः. இப்போ ரிஷிபிகி விவிதைகி, ரிஷிகளால் பல்வேறு விதங்களாக கூறப்பட்டு இருக்கின்றது கீதம். கீதம்ன்றது இங்க பாட்டுன்னு எடுத்துக்கூடாது. கீதம் கீதம் கூறப்பட்டிருக்கின்றது, உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. ரிஷிபிகி எது எதை பத்தி ரிஷிகளால் கூறப்பட்டிருக்கிறது? க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோகோ எத் ஞானம் தத். எது ஞானமோ, எது ஞானம்? க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞனை பற்றிய ஞானம் தான் ஞானம். அந்த ஜீவபிரம ஐக்கிய ஞானம் தான் ஞானம். அந்த ஜீவபிரம ஐக்கிய ஞானத்தை பற்றி, அதை பற்றி ரிஷிகள் கூறியிருக்கின்றார்கள். ரிஷிபிகி விவிதைகி, பல்வேறு விதங்களாக கூறியிருக்கின்றார்கள். சரி, இங்க ரிஷின்னு சொல்லும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஞானிகள். சரியா? ஞானிகள். அந்த ஞானிகள் இடமிருந்து நமக்கு வந்த ஸ்மிருதிகள். இப்ப யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, மனு ஸ்மிருதி, இப்பெல்லாம் இருக்கு பாருங்க. அது என்னன்னே இருக்குன்னே தெரியாமையே அதை குறை சொல்றது இல்லையா? அந்த மாதிரி இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க? தெளிவா சொல்றாரு. பகவானே அதை பிரமாணமா சொல்றாரு பாருங்க. நான் சொன்னேன், மதம் நம்ம, என்னுடைய கொள்கை இதுதான், இப்படி எல்லாம் சொன்னவரு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு பாருங்க. அது என்னுடைய கொள்கையாக நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா, ஏனென்றால் அதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கு, சோர்ஸ் இருக்கு. அத அழகா இங்க சொல்லி கொடுக்கிறார். ரிஷிபிகி, ரிஷிபிகி சொன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஸ்மிருதிகள், ஞானிகள். ஞானிகள் இந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாகம் அதை பிரித்து அந்த க்ஷேத்திரஜனான ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்த ஞானிகள், அவர்களிடமிருந்து தோன்றிய ஸ்மிருதிகள், அவர்கள் இத ஸ்மிருதி நூல்கள்ல விளக்கி இருக்கிறார்கள். ஓகேங்களா? அவங்களும் ஸ்மிருதியில வெறுமை இது நல்லது, அது கட்டது, இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு இப்படிதான் பண்ணுங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. அது மட்டும் கிடையாது. நம்ம எந்த சாஸ்திரமா இருந்தாலும் அதனுடைய ஆதாரம் வந்து மெய்ப்பொருளை பற்றி தான் இருக்கும். அதனால மெய்ப்பொருள் தத்துவத்தை பற்றி ஸ்மிருதிகள்லையும் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த ஸ்மிருதிகளை சொல்வதுதான் ரிஷி. ரிஷிகி விவிதைகி, பல்வேறு விதங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன பல்வேறு விதங்கள்? அந்த பல்வேறு விதங்கள்ன்றதும் கீதம்ன்றதும் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கணும். ரிஷிபிகி விவிதைகி கீதம், பல்வேறு விதங்களை சொல்லியிருக்காங்க. சந்தோபிகி பிருத்தக், சந்தஸ்னா வேதங்கள், வேதங்கள்லையும் இது பல்வேறு விதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. விவிதைனாலும் பலவாறு, பிருத்தக்னாலும் வெவ்வேறாக கூறப்பட்டிருக்கின்றது. சந்தோபிகி. சரி, இங்க என்னது பல்வேறு விதங்கள் வெவ்வேறுன்னு சொன்னோம்னா, இந்த ஜீவ ஜகத் இது இருக்கு இல்லையா? ஜீவ ஜகத் ஈஸ்வரன், இந்த மூன்றுக்குமான தொடர்பை வெவ்வேறு விதங்களாக ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்கும்.
அந்த அதிகாரிகளுக்கு தகுந்தபடி வெவ்வேறு விதங்களா சொல்லியிருப்பாங்க. அந்த மெத்தடாலஜி வெவ்வேறா இருக்கும். இப்ப பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்தது, பஞ்சபூதங்கள்ல இருந்து என்ன வந்தது, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்படி மகத்தத்துவம் இப்படிலாம் வரும். பகவானே சொல்ல போறாரு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பகவானே அடுத்த ஸ்லோகங்கள்ல வரும் அது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, வெவ்வேறு விதங்களாக சொல்லப்பட்டிருக்கு. க்ஷேத்திர யோகம், ஞானம். இந்த ஜீவ ஈஸ்வரன் இவங்களுக்கு ஜெகத் இந்த மூன்றுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ப ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு உபநிஷத்துலயும் விளக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா அடிப்படையான ஒரே விஷயம் என்ன? இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான். இப்ப நம்ம இதை விளக்க போனோம்னா புது டேர்ம்ஸ் சொல்லணும். எடுத்துப்பீங்களா என்னன்னு தெரியல. ஒண்ணு வந்து அத்தியாரோபம், இன்னொன்னு அபவாதம். ரெண்டு இருக்கும், வெவ்வேறு விதமா இருக்கும். அத்தியாரோபம் அபவாதம் அப்படின்னா, இங்க அத்தியாரோபம் சொல்லும் போது சூப்பர் இம்போஷன் சொல்றாங்க. சூப்பர் இம்போஷன்னா இந்த உலகம் எப்படி வந்தது, இந்த உலகம் எப்படி தோன்றியது, இதுக்கான ரீசன் தான் இது. இந்த ரீசன் வந்து பல்வேறு வகையில விளக்கப்பட்டிருக்கும் வெவ்வேறு உபனிஷத்துல. சரிங்களா? ஆனா எது இங்க இம்பார்ட்டன்ட்? இந்த உலகத்துக்கு ஆதாரமா இருக்கின்ற அந்த மெய்ப்பொருள் தான் இங்க இம்பார்ட்டன்ட். க்ஷேத்திரஜன் தான் இங்க நம்மளுடைய போக்கஸ். அப்ப என்ன பண்ணிடுவாங்க? இந்த உலகத்தை எப்படி வேணாலும் எப்படி எல்லாம் பாசிபிலிட்டியோ, எந்தெந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ சிருஷ்டி, அதெல்லாம் விளக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு உபநிஷத்துகள்ல வெவ்வேறு விதங்களா விளக்கியிருப்பாங்க. ஆனா அதனுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றது கிடையாது. அதனோட நோக்கம் இந்த உலகம் வந்து மித்யா, இதுக்கு ஆதாரமா இருக்கிறது சத்தியம். இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் இங்க சொல்றாங்க. பிரித்தக்கு விவிதைகி, வெவ்வேறு விதங்களா விளக்கப்பட்டிருக்கு க்ஷேத்திரஜ ஞானத்தை பற்றி. பகுதா, பல்வேறு வகையாக கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன? ஹேத்து மத்பிகி பிரம்மசூத்திர பதைகி, பிரம்மசூத்திரம். இங்க என்ன ஆயிடுச்சு? முதல்ல ரிஷின்னு சொன்னது ஸ்மிருதி பிரஸ்தானம் சொல்லுவாங்க, ஸ்மிருதி. அப்புறம் சந்தசன் சொல்றது ஸ்ருதி, ஸ்ருதி ஸ்மிருதி. அப்புறம் யுக்தி, யுக்தி சொல்றதானது பிரம்மசூத்திரம், லாஜிக். நியாயம்னு சொல்லுவாங்க, நியாய பிரஸ்தானம். அப்போ ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், நியாய பிரஸ்தானம். இந்த மூன்று விதமாகவும் மூன்று விதமான பிரமாணங்கள். ஒவ்வொரு விஷயமும் உண்மைன்னு நமக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த மூன்று விஷயங்கள் தான் சோர்ஸ், ஆதாரம். முதல் ஃபர்ஸ்ட் பிரமாணம் என்னன்னா ஸ்ருதி தான். ஸ்ருதி வேதங்கள், உபனிஷத். அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னது? ஸ்மிருதிகள் சொல்றாங்க. அப்புறம் பிரம்மசூத்திரம். சரி, இந்த பிரம்மசூத்திரமும் அதுல என்ன சொல்லியிருப்பாங்க? பிரம்மசூத்திர பதை, பிரம்மத்தை குறிக்கின்ற பதங்களால், அதாவது உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள், பதங்கள், அது வந்து மெய்ப்பொருள் பிரம்மத்தை பற்றிய பரமாத்மா சொல்றோம் இல்லையா, அந்த பரமாத்மாவை குறிக்கின்ற பதங்கள். அந்த பதங்கள் உபனிஷத்துல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன? பிரம்மசூத்திரம்ன்றது நம்ம பகவான் வேதவியாசர் எழுதின பிரம்மசூத்திரம், அப்படி ஒரு பொருள் இருக்கு. இன்னொரு விதமான பொருள் என்ன சொல்றாங்க? பிரம்மத்தை சுட்டி காட்டுகின்ற பதங்கள்னு சொல்றாங்க உபனிஷத்துல. ரெண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். சரிங்களா? ஓகே, இங்க என்ன ஃபைனலா என்ன விஷயம், பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, பகவான் ஈஸ்வரனை கிருஷ்ணனை அவதாரம் எடுத்து வந்து உபதேசம் பண்ணும்போது இந்த ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானத்தை பற்றியும் சிருஷ்டியை பற்றியும் உபதேசம் பண்ணும்போது அதுக்கு தனக்குத்தானே நான் தான் பிரமாணம்னு சொல்லல. ஈஸ்வரன் சொல்லலாம், தப்பு இல்லை, ஆனா சொல்ல பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேதம் தான் பிரமாணம், ரிஷிகள் பிரமாணம், நியாயம் பிரம்மசூத்திரம் இருக்கு, இது பிரமாணம். இது நான் சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாரு அவர். நீ அதை போய் பாரு. இதுதான் இப்ப விஷயம் இங்க. அப்போ இந்த ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானம்ன்றது ஒரு தனி மனிதனுடைய கற்பனையில உருவான விஷயம் கிடையாது, புத்தியில தோன்ற விஷயம் கிடையாது. இதுக்கு பிரமாணம் வந்து உபனிஷத், ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், அப்புறம்
நியாய பிரஸ்தானம். நியாயம்ன்றது லாஜிக் இல்லையா? இப்ப நம்ம உபனிஷத்துல வெவ்வேறு விதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஏன் இந்த உபனிஷத்துல எப்படி சொல்லியிருக்கேன், அந்த உபனிஷத்துல எப்படி சொல்லியிருக்கேன்? சில விஷயங்கள் மாறுபாடு இருப்பது போல இருக்கும், ஆனா மாறுபாடு கிடையாது. சில விஷயங்கள்ல நமக்கு சந்தேகம் இருக்கும் உபனிஷத்து படிக்கும்போது. அந்த சந்தேகங்களையும் முரண்பாடுகள் இருக்கின்றது போல தோன்றுகின்றது இல்லையா? அந்த விஷயங்களையும் கிளாரிஃபை பண்றது. வினிஷ்சிதைகின்னு இருக்கு பாருங்க. வினிஷ்சிதைகி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி பண்ணி கிளாரிஃபை பண்ணி இதுதான் ட்ரூத், இதுதான் உண்மைன்னு நிச்சயம் பண்ணுவதுதான் பிரம்மசூத்திரம். சரிங்களா? அது பெரிய பிரம்மசூத்திரமா அப்படின்னு வாங்க பாருங்க. சொல்லுவாங்க, கேட்போம்ல. அப்படின்னு அர்த்தம், பிரம்மசூத்திரம்ன்றது எப்பேற்பட்ட குழப்பங்கள் நாம உருவாக்குனாலும் இதுல என்ன குழப்பம் மாதிரி இருக்கே, அது உண்மையில குழப்பம் கிடையாது. இது இது முரண்பாடு போல இருக்கே, உண்மையில அங்க முரண்பாடு இல்ல. நமக்கு தோணுது, நம்மளுடைய லிமிட்டட் இன்டெலெக்ட் மூலமா, நம்மளுடைய வரைவுக்குட்பட்ட புத்தினால நம்மளால அதை கிரகிச்சுக்க முடியல. அப்படி நம்மளால புரிந்து கொள்ள முடியாத முரண்பாடுகள் போன்று இருக்கின்ற, நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்ற உபனிஷத் பகுதிகளை எடுத்து இதுல எந்த விதமான குழப்பமும் இல்ல, முரண்பாடு இல்ல பாருன்னு சொல்லி லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேரு அதுதான் பிரம்மசூத்திரம். மொத்தம் 555 பிரம்மசூத்திரம், 555 இருக்கு ஃபார்முலாஸ், சூத்திரங்கள். இது மாதிரி எல்லாம் பகவான் என்ன சொல்றாரு? ரிஷிபி பகுதா கீதம் சந்தோபி விவிதை பிருத்தக்க கீதம் பிரம்மசூத்திர பத சைவ, இதுல எல்லாவற்றையுமே கூறப்பட்டிருக்கின்றது. எது? கஷேத்திரஜ பற்றிய ஞானம், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றிய ஞானம், அத நான் உனக்கு இப்போ சொல்கிறேன், நீ என்னிடமிருந்து கேளு. தத் சமாசேன, சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ டவுட் வரும், நீ சுருக்கமா சொன்னா எங்க டீட்டெயிலா சொல்லியிருக்கு? இங்கெல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்கு. எங்க? உபனிஷத்துல, பிரம்மசூத்திரத்துல, அதுக்கப்புறம் ஸ்மிருதி, ரிஷிகள் சொன்னாங்களா ஸ்மிருதியில, அங்கெல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்கு. பிரம்மசூத்திரம் படிக்கிறதுனால என்ன ஆகணும்? உபனிஷத் படிச்சிருக்கணும். ஏன்னா பிரம்மசூத்திரோட கண்டென்ட் என்ன? உபனிஷத் தான் கண்டென்ட். உபனிஷத்தை படிக்காம பிரம்மசூத்திரம் எப்படி படிக்க முடியும்? சரி, அப்ப உபனிஷத் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? நீ பிரகரண கிரந்தம் படிக்கணும், பிரிலிமினரி டெக்ஸ்ட் படிக்கணும், பேசிக் டெக்ஸ்ட் படிக்கணும். அப்படிதானே? பேசிக்கான வேதாந்த அடிப்படை புத்தகங்கள்லாம் படிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் பகவத்கீதை படிச்சுட்டு, உபனிஷத் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம் படிக்கும். இவ்வளவு இருக்குன்னு சொல்றாரு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. டீட்டெயிலா படி. எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு டைம் இல்லை, 2 கிளாஸுக்கே எங்களுக்கு வர முடியல. அதனாலதான் சமாசேன, சுருக்கமான அவனுக்கு சொல்றேன். பகவானால முடியும். ஏன்? ஈஸ்வரன் சர்வஜன், அவர்னால சுருக்கமா முடியும். நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் பார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நான் உனக்கு சொல்லித்தரேன் பார், சுருக்கமா சொல்றேன் பார். சுருக்கமா சொல்ற அளவுக்கு நீ அவ்வளவு பத்தி கரைச்சு குடிச்சிட்டு எப்படின்னா கிடையாது. பகவான் சொல்றாரு, நான் உனக்கு சுருக்கமா சொல்றேன், இப்போ இவ்வளவுதான் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக இந்த 2 ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு 5வது ஸ்லோகத்துல இருந்து தான் என்ன சொல்ல போறேன்னு 3வது ஸ்லோகத்துல சொன்னாரு. தற்சேத்திரம், அது ஆரம்பிக்கிறார். கஷேத்திரத்தை பற்றிய விஷயங்களை 5வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அதை நம்ம அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.